Hi hello friends, welcome to WATERMARK YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, நீங்க ஒரு YouTube channel வச்சிருந்தீங்க அப்படினா அந்த YouTube channel எடிட் பண்ணக்கூடிய வீடியோஸ்ல watermark and transaction effect எப்படி கொண்டு வரது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். kinemaster எடிட்டிங்ல நிறைய விஷயம் இருக்கு. அது ரெண்டரை நம்ம இதுக்கு அப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டு டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து என்ன டாபிக் போட அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா 40,000 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கைன்மாஸ்டர் ஆப்குள்ளே நான் வந்துட்டேன். இல்லை ரெண்டு இது நான் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு இன்ட்ரோவும் நான் ஒரு இமேஜும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் ஃபஸ்ட் எப்படி கொண்டு வரது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ரெண்டு இதுக்கும் நடுவில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் டிரான்சாக்ஷன் எஃபெக்ட். ரைட் சைடில் நிறைய எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. இது போக நீங்கள் அசெட் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் ஏதாச்சும் ஒரு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 3D டிரான்சாக்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் 6 இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வேணுன்னா அசெட் ஸ்டோரில் தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இதோட ஸ்பீட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் ஸ்லோ இவ்வளோ வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஸ்லோ இவ்வளோ அண்ட் இதோட ஸ்பீடான வெர்ஷன் இவ்வளோ இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நார்மலாக ஒரு 2 அந்த பாயிண்டில் நம்ம வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் ஒர்க் ஆகுதா அப்படின்றத பாருங்கள். ஓகே, இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர்மார்க் அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கான வாட்டர்மார்க் நம்ம பார்க்கலாம். டெக்ஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய சேனல் நேம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே இந்த இடத்துல தான் ப்ளேஸ் பண்ணுவேன். அதை எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கான ஃபாண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெட்ரெஸ்ட் அப்படின்ற ஃபாண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் சூஸ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ரைட் சைடில் ஒப்பாசிட்டி ஆல்ஃபா அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ டிரான்சிஷனாக இருக்கணுமா, அப்படி இல்லைன்னா ஒப்பேக்காக இருக்கணுமா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக வச்சிங்கன்னா அதான் வாட்டர்மார்க். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் வாட்டர்மார்க் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நம்ம சேனலோட லோகோவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ தான் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எங்கே இருக்கணும் அப்படின்றத. நான் ரைட் சைட் டாப்பில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இதில் அதே மாதிரி ஒப்பாசிட்டி கிளிக் பண்ணி எவ்வளோ கம்மி பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம வாட்டர்மார்க் அண்ட் டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் கொண்டு வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் டெக் ஸ்டடி தமிழ்.